பெரியவங்க யாருக்காவது சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா உடனே சுகரை கட் பண்ணுங்க, சுகர் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரியான சர்க்கரை நோய் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சர்க்கரை சாப்பிட்றதுனால தான் சுகர் நோய் வருதா? இதெல்லாம் தப்பான மித்ஸு. சுகர் சாப்பிட்றனாலாம் சுகர் வராதுங்க. உங்களோட எல்லாமே அதான் சொன்னேன், இந்த ஒரு கலவை. நம்ம ஜெனட்டிக் இது இருக்கணும். நம்ம வந்து சர்க்கரை நோய் வந்தப்புறம் கண்டிப்பாக சுகர் அவாய்ட் பண்ணணும். ஆனால் சுகர் நான் ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா எனக்கு டயபிட்டிஸ் வந்துடும்ன்றதெல்லாம் மித்து. நீ ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா என்னாகும், வெயிட் போட போகுது. வெயிட் போடும்போது நம்மளோட நான் சொன்னேன்ல இன்சுலின் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம உடம்புல வேலை செய்யாதுன்னு. அந்த மாதிரி நிறைய வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலின் உடம்புல சுரக்கிறது வேலையே செய்யாது. நீ வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் உடம்புல சுரக்கிற இன்சுலினே நல்லா வேலை செஞ்சு உங்கள் சுகரை அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வெயிட் லூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ உன் உடம்புல சுரக்கிற இன்சுலின் நல்லா வேலை செய்யணும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டயட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சக்கரை நிறைய சாப்பிட்றவங்களுக்கு டயபிட்டிஸ் வரும்னு கிடையாது, சக்கரை சாப்பிடாதவங்க டயபிட்டிஸ் வராதுன்னு கிடையாது. ஸோ ஆனால் டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுகர் இஸ் அவுட் ஆஃப் த குவெஸ்டன்.